ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுருக்கேன். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பட்டை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு சீரகம் போடுறத பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். ஸோ சீரகம் வந்து நான் ஆப்ஷனலாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் வந்து லைட்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 200 கிராம் இது தான் எடுத்திருக்கேன், மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு வெங்காயம், பூண்டு 4-5 பல், கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாமே வந்து பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து இப்போ நல்லா இந்த வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி தான் நான் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள், சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஸோ நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மிளகு நான் இதில் சேர்த்துருக்கேன். அண்டு கடைசியிலையும் நான் வந்து கொஞ்சம் காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்க்குறதா இருக்கேன். அதனால் நான் 1 ஸ்பூனோட இந்த மிளகாய்த்தூள் நான் நிறுத்திக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் உப்பு நம்ம தேவைக்கேற்ப, ஸோ நான் வந்து இந்து உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஷ்ரூமை வந்து கழுவி நான் இந்த மாதிரி பொடியஸாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் இதோட சேர்த்துட்டு, இது நான் 200 கிராம் மஷ்ரூமை தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இது போதுமான அளவுக்கு தான் நான் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருக்கேன். கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்றதுக்காக. ஸோ இது நல்ல அந்த காரத்தோடு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்ம மூடி வச்சுருந்தோன்னா அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ட்ரையாக இது பண்ணியிருந்தோன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் சாப்பிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவித்ராஸ் டைரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து இந்த சேனல் நேம் வந்து பவித்ராஸ் டைரிஸ், விபூஸ் கிரியேஷன்ஸ் கிடையாது.